விஜய்க்கு எதிராக ரஜினி செய்த தில்லாலங்கடி வேலை. தர லோக்கலா இறங்கிய ரஜினி. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் என இப்படி கள நிலவரம் இருந்த நிலையில் தற்பொழுது ரஜினி விஜய் என்கின்ற போட்டி கடைசியாக விஜய் நடித்த வாரிசு படத்திலிருந்து தொடங்கி ஜெயிலர் படத்தில் உச்சம் தொட்டு தற்பொழுது சமூக வலைதளங்களில் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையிலான போட்டி கடுமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக அஜித், விஜய் ரசிகர்கள் தற்பொழுது சண்டையிட்டுக் கொள்வதில்லை. ஆனால் விஜய் மீது என்ன கோபமோ ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் கட்சி தொடங்கியது முதலே கோட் படம் வெளியானது வரை விஜயை வச்சு செய்து வருகிறார்கள். அதேபோன்று நடிகர் ரஜினிகாந்தை வயதுக்கு கூட மரியாதை இல்லாமல் வரம்பு மீறி விஜய் ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ரஜினி ஃபார்முலாவை பின்பற்றி வளர்ந்தவர் விஜய். ரஜினி போன்றே தன்னுடைய படத்தில் ஓப்பனிங் சாங், ரஜினி போன்ற இடையிடையில் அரசியல் பஞ்சுகள், பின்பு ரஜினி போன்றே ரசிகர் மன்ற கொடி, இப்படியே ரஜினியை பின்பற்றியே அரசியல் கட்சியை விஜய் தொடங்க இருக்கிறார் என்று சொன்னபோது ரஜினி மாதிரி அவரும் ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டு ஏமாற்றி விட்டு சென்று விடுவார் என்றெல்லாம் விமர்சனம் வந்தது. ஆனால் ரஜினியே செய்ய முடியாத ஒரு செயலை, அதாவது ரஜினி அரசியலுக்கு வருவதை தன்னுடைய கனவாக நினைத்து கொண்டிருந்ததை விஜய் தன்னுடைய வாழ்வில் நினைவாக மாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் விஜய் அரசியல் என்றி அடுத்து அவர் சந்திக்க இருக்கும் தேர்தல் என பரபரப்பாக இருக்கும் சூழலில் தன்னுடைய சினிமா போட்டியாளராக இருக்கும் விஜய் அரசியலில் ஜொலித்து விடக்கூடாது என்கின்ற ஒருவித பொறாமை ரஜினிக்கு இருக்கத்தான் செய்கிறது என்கின்றனர் சினிமா விமர்சனங்களும் அரசியல் விமர்சகர்களும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விஜய் பறிக்கிறார் என்ற உடனேயே காக்கா கழுகு கதை சொல்லி விஜய்க்கு பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படத்தில் பட்டத்தை பறிக்க 100 பேரு, குட்டிச்சுவரை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு என நேரடியாகவே விஜய்க்கு பதிலடி கொடுத்த ரஜினிகாந்த் விஜய் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்து சொல்லி கொண்டாடுவாரா? நிச்சயம் இல்லை என்கின்றனர். அதற்கு உதாரணம்தான் விஜய் கட்சி தொடங்கிய போது ஒரு வாழ்த்து செய்தி கூட ரஜினி இதுவரை அனுப்பாதது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜய்க்கு எதிராக சீமானை முன்னிறுத்தி விஜயை மிகப்பெரிய அளவில் டேமேஜ் செய்வதற்கு ஒரு அரசியல் ராஜதந்திரங்கள் நடந்து வரும் நிலையில் விஜயின் அரசியல் என்றி ஒரு பக்கம், மறுபக்கம் சீமானின் கூடாரம் காலியாகி நாளுக்கு நாள் சீமான் கட்சியிலிருந்து பலரும் வெளியேறி வரும் நிலையில் சமீபத்தில் ரஜினி சீமான் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பு சீமான் தான் ரஜினியிடம் கை காலில் விழுந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்துள்ளார் என்று பலரும் பலவிதமாக பேச, ஆனால் அதில் உண்மை இல்லை. ரஜினி தான் சீமானை தொலைபேசியில் அழைத்து நேரில் சந்தித்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது விஜய்க்கும் சீமானுக்கும் இடையிலான அரசியல் மோதல் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் இதுதான் சரியான நேரம், சீமானை அழைத்து நாம் சந்தித்தால் சீமானுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு பிம்பம் வெளியாகும். தன்னுடைய ரசிகர்கள் சீமானுக்கு ஆதரவாக விஜயை போட்டு பொழப்பார்கள் என்று, மேலும் விஜய்க்கு போட்டியாக சீமானுக்கு ரஜினியின் ஆதரவு நிச்சயம் அரசியலில் இருக்கும் என்றெல்லாம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் என்பதற்காகவே விஜயை எதிர்க்கத்தான் சீமானை ரஜினிகாந்த் சந்தித்ததாக கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்